சந்திராஷ்டமம் என்றால் என்ன? ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறானோ அந்த ராசிக்கு 8வது ராசி சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படும். உதாரணம், சந்திரன் கடகத்தில் இருந்தால் 8வது ராசியான கும்ப ராசியில் சந்திரன் வரும் 2 நாள் சந்திராஷ்டமம் ஆகும். இந்த நாட்களில் மனதில் அமைதியின்மை, உடலில் சோர்வு, சின்ன சின்ன தடை, உழைப்புக்கு பலன் குறைவு போன்றவை தோன்றுமென்று ஜோதிடம் கூறுகிறது. என்ன பண்ண வேண்டும்? சிவபெருமானை, சந்திரனை ஆட்சி செய்பவர், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் நமசிவாய அல்லது சந்திர காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். பால், தயிர், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் தானம் செய்யலாம். ஆலயம் சென்று அர்ச்சனை செய்வது நல்லது. மனதில் அமைதி பேணி பொறுமையாக இருக்க வேண்டும். என்ன பண்ணக்கூடாது? பெரிய முடிவுகள், புது வீடு வாங்குதல், ஒப்பந்தம், திருமணம் முடிவு போன்றவை எடுக்க வேண்டாம். வாக்குவாதம், கோபம், தேவையில்லா சண்டைகள் தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குதல் அல்லது கொடுத்தல் தவிர்க்கவும். பயணங்களில் அலைச்சல் அதிகம் வரலாம், எனவே அத்தியாவசியமில்லை எனில் தவிர்க்கவும். சுருக்கமாகச் சொன்னால், சந்திராஷ்டமம் என்பது மனக்குழப்பத்தை தரும் 2 நாள் காலம். அந்த நாட்களில் அமைதி, ஜபம், சிவ வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.